ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இப்போ இரவு வணக்கம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கேழ்வரகு அடை நைட்டுக்கு நான் எங்கள் வீட்டில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல வெங்காயத்தை அரிஞ்சு நான் என்ன பண்ணேன், வெங்காயத்தை அரிஞ்சு வதக்கிக்கிட்டேன். கருவேப்பிலையை போட்டு அதோட வதக்கிட்டு என்ன செஞ்சேன்னு எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடி இல்லைன்னா நுணுக்கி கூட இது இருக்குது பாருங்கள், அந்த அடை எடுத்து நுணுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் இப்போ தட்ட போகிறேன் பாருங்கள். இவ்வளோ தான், இந்த அளவு தான் ஒரு அடை. இதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஆஹா, நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை இரும்பு சத்து இந்த கேழ்வரகு இரவு நேரமாக இருக்கிறதுனால நான் முருங்கைக்கீரை போடலை. இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அடை கேழ்வரகு அடை. இது ஆர்கானிக்ஸ். இது இரவு நேரத்தில் ஒரு அடை சாப்பிட்லாம். இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாரி காலையிலையும் சாப்பிட்லாம். கேழ்வரகு அடை, ராகி அடை. இந்த அடையை சாப்பிட்றதுனால பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எந்த காலமாக இருந்தாலும் நீ எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இந்த கேழ்வரகுக்கு மட்டும் மதிப்பு இல்லாமல் போகாது. ஏன்னா இது இரும்பு சத்து நல்லது. உடல் வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எடை அதிகரிக்காத குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. கேழ்வரகு கஞ்சி, அது காலை நேரத்தில் குடிக்கலாம். கேழ்வரகு கூழ் அந்த காலத்துலேருந்து மாரியம்மனுக்கு படைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை போலவே மனிதனும் இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது. இந்த வெய்ய நாளுக்கு இந்த ராகி அடை நல்லது உடம்புக்கு. அதனால் இது செஞ்சால் நீங்களும் இது செஞ்சு சாப்பிடுங்க என் உறவுகளே. இரவு வணக்கம் என் உறவுகளே. இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன் நான். இப்போ என்னென்னா, சில பேருக்கு பாம் ஆயில் ஒத்துக்காது. அந்த பாம் ஆயில் எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்னா, அதை நல்லா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வானலில் ஊற்றி இஞ்சி புளி ஒரு திட்டமாக ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி ஒரு புளி ஒரு 5 கிராம் புளி உருண்டையாக போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டுடணும். கொதித்து அடங்கின பிறகு அந்த புளியும் இஞ்சியும் தூக்கி போட்டுடணும். அந்த எண்ணெய் ஆறுனதும் அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெயை நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வெறும் பாமாயில் யார் கலந்தாலும் அது உடம்புக்கு கெடுதல். பாமாயில் கூடுமான வரைக்கும் யாரும் அதை உடம்புக்கு சேர்த்துக்காதீங்க. உடம்புக்கு நல்லவங்க மட்டும் அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். வணக்கம்.